ஸோ இந்த மாடலை வச்சு தான் நம்ம கடைசி லேபை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ என்ன சொல்ல வராங்க இதில், ஆட்டோமேட்டிக் தி பைப்லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம மேனுவலாக தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கடைசியாக பண்ண லேபில் கூட ஒவ்வொரு சார்ட்டுக்கும் சார்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு டீட்டெயிலாம் நம்ம வேரி பண்ணியிருப்போம். ஸோ வேரி பண்ணிவிட்டு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி பார்த்துருப்போம். அதே மாதிரி AWS க்ளூ, அத்தேனா, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சேம் ETL ப்ராசஸ் தான். அந்த ETL ப்ராசஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிறதுக்காக ஒரே ஒரு முறை மட்டும் செட்டப் பண்ணி வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் எந்த செட்டப்பும் நம்ம பண்ண தேவையில்லை, கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக் தி பைப்லைன். ஸோ பைப்லைன் என்ன இருக்குன்னா ETL தான் இருக்கும், எக்ஸ்ட்ராக்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம், லோடு. ஸோ இதுதான் அந்த பைப்லைனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அந்த பைப்லைனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பைப்லைனை ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது ட்ரிகர். ஓகேவா? நம்ம க்ளூவை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ ஜாப், க்ளூவில் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரிகர்னால் முதல்ல என்ன, வாட் இஸ் க்ளூ ட்ரிகர்? ஸோ க்ளூ ட்ரிகர் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க்கு நம்ம ஜஸ்ட்டு ப்ரொசீஜரை செட் பண்ணி என்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை மட்டும் அதை க்ளூ ஜாபுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஜாப் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இதுன்னு அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதை ட்ரிகர். ஸோ ட்ரிகர்னால் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும், எப்படி ஸ்டார்ட் ஆகணும், எந்த ஸ்டெப்பு முடிஞ்சதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற சீக்வன்ஸை செட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒர்க் நடக்கணும், அடுத்து எந்த ஒர்க் நடக்கணும், கடைசியாக எந்த ஒர்க்கோட முடியணும் அப்படிங்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இஃப்பில் என்ன நடக்கும், இஃப், இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப், எல் இஃப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் இஃப் எல்ஸ் அப்படின்னா ஒரு கண்டிஷன் செட் பண்ணியிருக்கோம், A greater than B. ஸோ அது வந்து ட்ரூ ஆகிடுச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். ஸோ ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்த எல்ஸ் கண்டிஷனுக்கு போகும். சேம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் செட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் செட் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டிஷனை அதை செக் பண்ணி அது ஓகேவாக இருந்ததுன்னா மட்டும்தான் அவுட்புட் வரணும். ஸோ இங்கேயே நம்ம ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் செட் பண்ணுவோம். ஓகேவா? ட்ரூ ஆச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கான அவுட்புட் கிடைக்கும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா அவுட்புட் கிடைக்காது, ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே க்ளூ ட்ரிகரில் ஸ்பெசிஃபை பண்ணிட போகிறோம். என்ன பண்ணணும், அந்த ஜாப் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிகர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு, அந்த ஜாபை கண்டினியூ பண்ணி ஃபைனலாக அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த இனிஷியல் ஸ்டெப்பு தான் இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது. ஸோ ட்ரிகர் இல்லாமல் எந்த ஒரு ஜாபும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதில் க்ளூ ட்ரிகரில் என்னெல்லாம் டைப்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம அந்த ட்ரிகர் பண்ணலாம், ட்ரிகரை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆன் டிமாண்ட் ட்ரிகர். ஸோ ஆன் டிமாண்ட்னா எப்போ நமக்கு அந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ தேவைப்படுது, ஸோ அதை நம்ம மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணி மட்டும் விட்டுருவோம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். எல்லா ப்ரொசீஜரும் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதோ, ஸோ அந்த ஒர்க்கை மட்டும் நம்ம பண்ணுவோம் ஒரே ஒரு தடவை மட்டும். ஸோ கண்டினியூஸாக அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கடைசியாக கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதோட உங்களுக்கு அந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஒரு ஷெட்யூல் ட்ரிகர் அப்படின்னா நம்ம அந்த ட்ரிகருக்கான டைமிங் செட் பண்ணுறோம். ஸோ நைட்டு 12 மணிக்கு ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆஃபீஸோட ஸ்டார்டிங் டைம் 9 மணி.
ஈவினிங் 6 மணி. ஸோ 9 மணிக்கு எல்லா ஸ்டாஃபும் வந்ததுக்கப்புறம் அவங்களோட அட்டண்டன்ஸ் டீட்டெயிலை ஹச்ஆரோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம் க்ளூ ஜாப்பில். 9 மணிக்கு மேலே வந்தால் லேட் அப்படின்ட்டு அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் மார்க் ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு பயோமெட்ரிக் சென்சார் தான் வச்சுருக்காங்க. ஸோ பயோமெட்ரிக்கில் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டை பஞ்ச் பண்ணலை, யாரெல்லாம் லேட்டாக வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹச்ஆரோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஷெட்யூல் ட்ரிகர் மூலயமா தான் பண்ணுவோம். ஸோ கடைசியாக கண்டிஷனல் ட்ரிகர். ஸோ கண்டிஷனல் ட்ரிகரில் ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வச்சுருப்போம். ஒரு செட் ஆஃப் ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனல் ட்ரிகர் ஆப்ரேட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சண்டே அன்னைக்கு யாருமே பஞ்ச் பண்ண மாட்டாங்க, சண்டே லீவு. ஸோ யார் அந்த மண்டே டு சாட்டர்டே அந்த பீரியடில் மட்டும் யார் பஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில் மட்டும்தான் ஹச்ஆருக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மண்டே டு சாட்டர்டே அதை தாண்டி சண்டே போச்சுன்னா அந்த ஜாப் அன்னைக்கு கட் ஆகிடும். ஸோ திரும்ப மறுபடியும் திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து சாட்டர்டே வரைக்கும் அந்த ஜாப் கண்டினியூ ஆகும். அப்போ அந்த ஜாப் ஸ்டார்ட் ஆகணும்னா அது மண்டே டு சாட்டர்டேவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமிங் செட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ஹாலிடேவாக இருக்குது அப்படின்னா ஹாலிடேவில் அந்த மெயில் போகக்கூடாது. ஹாலிடே யார் பஞ்ச் வச்சாலும் லீவு தான் வரணும். ஸோ அதையும் நம்ம இந்த கண்டிஷனல் ட்ரிகரில் செட் பண்ணிடலாம். ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகும், கம்ப்ளீட்டாக ஆகும். ஸோ இது மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய ஜாபை நம்ம ட்ரிகர் மூலயமா ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூஸாகவும் அதை ரன் பண்ணிக்கலாம் ஸ்டாப்பே பண்ணாமல். ஸோ எதுக்காக நம்ம ட்ரிகரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஎல் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இடிஎல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ட். முதல்ல டேட்டா வாங்குவோம், அடுத்து அந்த டேட்டாவை நமக்கு தேவையான ப்ரொசீஜருக்கு டேட்டா இன்ஜினியருக்கு கொடுக்கறதுக்காக, டேட்டா அனலிஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக அதை ரெடி பண்ணுவோம். கடைசியாக லோட் பண்ணுவோம், ஸ்டோரேஜில் லோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரிகர் கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது, மேனுவலாக எந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு, ஸோ ஹியூமன் இன்டர்வென்ஷனை குறைக்கிறதுக்காகவும் நம்ம ட்ரிகரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், ஸோ ஹச்ஆருக்கு காலையில் 9 மணிக்கு மெயில் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட்டு இல்லை அவங்க அசிஸ்டண்ட்டு உட்காந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்து அதில் யார் என்னைக்கு லேட்டாக வந்திருக்காங்க, ஸோ எத்தனை மணிக்கு பஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை மேனுவலாக டைப் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ணணும். ஸோ அந்த வேலை இங்கே ட்ரிகர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பைப்லைனை கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கு, பைப்லைனில் எந்த வித ப்ராப்ளம் வராமல் ரன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணுறோம். ஸோ பைப்லைன் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக ரன் ஆகிறதுக்கு இந்த ட்ரிகர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ இதுலேயே அட்வான்ஸாக தேவைப்படுதுன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி. அடுத்தது ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல மல்டிபிள் ஜாப். இப்போ நம்ம சிங்கிள் ஜாப் அப்படின்னா ட்ரிகர் மட்டும் போதும். மல்டிபிள் ஜாப் இருக்குது, ஒரே நேரத்தில் வேறு வேறு ஜாபை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது ஒரு ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜாப் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா அடுத்த ஜாப் ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ அப்போ அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி அந்த ஸ்டெப்ஸை ட்ரிகருக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோவை
எது மூலயமா ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா AWS க்ளூ. ஸோ க்ளூ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ AWS க்ளூவை யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் என்னெல்லாம் இருக்கும், அது AWS க்ளூவில் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டூல் தேவைப்படும். கிராவலர் தேவைப்படும். ஸோ கிராவலருங்கிறது ஒரு ட்ரிகர் தான். அப்புறம் ETL ஜாப், ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் பண்ணுறதுக்கான அந்த ஜாப் வேணும். அடுத்தது ட்ரிகர். ஸோ ட்ரிகரும் கிராவலரும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ண போகுது. ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், முதல்ல கிராவலரை ரன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ETL ஜாப் எல்லாமே ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ கிராவலர் ரன் ஆனதுக்கப்புறம் தான் ETL ஜாப் ரன் ஆகும். ஸோ ETL ஜாப் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த மொத்த டேட்டாவும் ஒரு இடத்துல லோட் பண்ணி சேவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜாப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு மெயில் மூலியமாவோ இல்லை மெசேஜ் மூலியமாவோ இல்லை புஷ் நோட்டிஃபிகேஷனோ, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்படி வேணால் இருக்கலாம். இங்கே உங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜாக கூட இருக்கலாம், இல்லை மெயிலாக இருக்கலாம், நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம். ஸோ நீங்கள் செட் பண்ணுற அந்த டூலை பொறுத்து இருக்குது, எந்த டூலை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்ன, இப்போ நம்ம ஆட்டோமேட்டட் ஃப்ளோ பண்ணுறதுக்கான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, முதல்ல காம்ப்ளெக்ஸான ஒர்க்கெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுனால கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரு ஹியூமன் பீயிங் உட்காந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை பண்ணி முடிச்சிட்டோம்னா கண்டினியூஸாக அந்த ஒர்க் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும், அந்த ஜாப் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜாப் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போது அந்த ஜாப்லாம் சரியாக நம்ம ரெடி பண்ணி ப்ரொசீஜரை அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஜாப் நடக்கணுமா வேணாமாங்கிறத ஒரு ஜாபை நிறுத்தினா போதும், அடுத்த ஜாப் கண்டினியூ ஆகாது. ஏன்னா எல்லாமே சீக்வன்ஸாக இருக்க போகுது. அடுத்தது ரிலையபிலிட்டி. ஸோ இங்கே நம்ம ரிலையபிலிட்டி எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம HRக்கு மெயில் அனுப்பதே சொன்னேன். இப்போ மண்டே டு சாட்டர்டே ஒரு அட்டண்டன்ஸ் மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அது நம்மளாக நிறுத்துகிற வரைக்கும் அந்த மெயில் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு ஹியூமன் பீயிங் போயிட்டு அந்த அட்டண்டன்ஸோட டீட்டெயிலை மாற்ற முடியாது. இப்போ நான் லேட்டாக வரேன் அப்படின்னா என் டீட்டெயிலை நான் போய் மாற்றிட்டு HRக்கு அனுப்ப முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சரியான டேட்டா HRக்கு போய் சேரும். ஸோ அந்த மாதிரி டேட்டா சரியாக இருக்கும், அவுட்புட்டும் சரியாக இருக்கும் நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுனால. அடுத்தது ஷெடியூலிங் ஜாப். ஸோ எப்படி நம்ம ஷெடியூல் பண்ண போகிறோம், ஏன் ஷெடியூலிங் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம ரியல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யூசர்கிட்ட கொடுத்து அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் சேவ் பண்ணலாம் முக்கியமாக, ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது எப்படி ஷெடியூல் பண்ணலாம், டெய்லி இப்போ நம்ம சொன்ன அந்த மெயில் ஐடி, மெயில் வந்து பார்த்தீங்கன்னா HRக்கு போகிற மெயில் டெய்லி பண்ணுவோம். அதே மாதிரி ஹவர்லி ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மெயில் அனுப்புறது சொன்னேன், அதே மாதிரி ஹவர்லி மெயில் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ வீக்லியும் பண்ணலாம், டெய்லி. ஸோ அது மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஷெடியூலிங் அவைலபிள். உங்களுக்கு என்ன டைம் என்ன வேணுமோ நீங்கள் இந்த ஜாபில் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஆட்டோமேட்டட் ஜாபில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட்டை எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அந்த ஷெடியூலிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டைமை பேஸ் பண்ணி தான் முக்கியமாக நம்ம ஷெடியூலிங் பண்ணுவோம். ஏன்னா டைம் பேஸ் பண்ணி பண்ணும்போது தான் சரியான இன்டர்வெல்லில் அந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகும். இதுவே ட்ரிகர் பேஸ் ஷெடியூலாக இருந்ததுன்னா நம்ம மேனுவலாக போய்ட்டு ட்ரிகர் பண்ணணும், மேனுவலாக நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் நேரம் அதை மறந்துட்டோம் அப்படின்னா கூட அந்த டைமிங் மாறிடும், ஓகேவா? ஸோ அடுத்தது ஈவெண்ட் பேஸ்டு ஆட்டோமேஷன். ஈவெண்ட்னா ஏதோ ஒரு ஒர்க்கு எல்லா நேரமும் கண்டினியூஸாக நடக்காது, அந்த பர்டிகுலராக அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆகும்.
அது எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் அது மெயில் அனுப்புறதா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஜாபில் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறக்கூடிய ஜாபாக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஜாபில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாடி ரெடியாகி வரும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள பெயிண்ட் பண்ணணும். ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் அசம்பிளிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜாப் கண்டினியூ ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஈவென்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷன், இந்த ஷெடியூலிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு டெய்லி சேல்ஸ் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண டைம் 1 AM. ஸோ டெய்லி இப்போ ஃப்ளிப்கார்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நைட்டு 1 மணிக்கு முந்தின நாள் 1 மணிலேருந்து அடுத்த நாள் 1 மணி வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஆருக்கோ இல்லை அந்த எம்டிக்கோ சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு மெத்தடை செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த ஷெடியூலில் ஈஸியாக இருக்கும். ஸோ டிராஃபிக் இருக்காது, ஈஸியாக உங்களோட டேட்டா கிடச்சிடும்.